நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 28 போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சொன்னது நடந்திருக்கா அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நிஃப்டியில் சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியில் 2 விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். ஒரு 2 விஷயம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி வெறும் 400 பாயிண்ட்டும், நிஃப்டி வெறும் 160 பாயிண்ட் மட்டும்தான் திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 700 அப்படின்றது நிஃப்டிக்கும் 1000 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நியர்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலே ரீச் ஆகிருக்கு. ஆனால் கடைசியாக ஒரு 200 பாயிண்ட் கொடுக்கல. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி உண்மையிலே சூப்பர். நம்ம சொன்ன மாதிரி 300-400 பாயிண்ட் சொல்லியிருந்தோம், 400 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க புட்டில். ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம லைனில் வந்தால் என்ன நடக்கும், இது அடிப்படையாக வந்து ஒன்லி ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் தான். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரி கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு நம்ம சொல்கிறதே இல்லை. கேண்டில் ஸ்டிக் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரீமியம் கொடுக்க போகிற இடம் தெரியலன்னா உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் தான் நிஜத்தனமான உண்மை. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக மொமெண்டம் இருக்காது, ஏன்னா மந்த்லிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து லிக்விடிட்டி பேஸ் பண்ணி மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்றதையும் நம்ம ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம். அதுபடி தான் நடந்திருக்கு. சரி, ஏன் இந்த 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 விஷயம் ஏன் நடந்துச்சு, ஏன் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்து பெருசாக ப்ரீமியம் மொமெண்டம் க்ரியேட் ஆகலை அப்படின்றதுக்கான நிறைய ரீசன்ஸும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 2 ரீசன்னால மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. நம்ம வீடியோவை கண்ணியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, பிஃபோர் த டே எண்ட் ஆஃப் த டைம், அதாவது ஒரு 3:30க்கு மேலே இல்லை சாரி ஒரு 3:15 இல்லை 3 மணிக்கு மேலேயோ நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணி அந்த பிரேக் அவுட்கான ப்ரீமியம் கொடுக்கணும். இப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கான ப்ரீமியம் மார்க்கெட் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ப்ரைஸில் போய் பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் அகைன் மேலே புஷ் பண்ணாமல் மேலே இந்த கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணல அப்படிங்கிறப்ப இவங்க லாஸை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் சைடில் மூவ் ஆகிருக்கு. சரி, இந்த டவுன் சைடில் மூவ் ஆனால் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும். டவுன் சைட்ஸ் 2வது லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சா என்ன நடக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். எவ்வளோ மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இது வந்து மொத்தம் வந்து 141 பாயிண்ட்டு இந்த இடம். ஓகேவா? இந்த 141 பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து டவுன் சைடில் கண்டிப்பாக கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இது 140 நான் வச்சு 141. ஓகே, ஸோ இந்த 141 பாயிண்ட்டை மார்க்கெட் கீழே கண்டிப்பாக கொடுக்கும். பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லைனில் வந்து 141 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கும், அதுக்கு மேலே மூவ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படி தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் மார்க்கெட் உண்மையிலே புட்டில் அப்நார்மல் ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான இடங்கள், அதாவது எல்லா நாளும் ட்ரேட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க நினச்சிங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக சம்பாத்தியம் பண்ண முடியாது, உங்களுக்கு எத்தி வெளிதள்ளிடும். நீங்கள் எப்போ வந்து ஒரு கரெக்டான இடத்துல ப்ரீமியம் கொடுக்குற இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும்தான் சாத்தியப்படும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நமக்கு நேற்றோட லைன் இந்த இடத்துல இருந்துச்சு, பிரேக் அவுட் பண்ணி புட்டில் பெருசாக 0 நடக்கல. ஆனால் பேங்க் நிஃப்டி நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், பேங்க் நிஃப்டி நடந்துச்சு, ப்ரீமியம் கொடுத்துருச்சு. ஆனால் நிஃப்டியில் ப்ரீமியம் கொடுக்கல. இதோட அடிப்படை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்று கேப் டவுனாக இருக்கும், அல்லது அந்த இடத்துல இருந்து புட் சைடில் பெரிய ரேலி இருக்கும். ஸோ இன்னைக்கு கேப் டவுனும் இருந்துச்சு, செகண்ட் லைனில் மீட் பண்ணிருச்சு, அகைன் பிரேக் அவுட், சேம் வேல்யூக்கு அகைன் பிரேக் அவுட். ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம அடிப்படையை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எவர்கிரீன் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி இறங்கின 2 கேண்டில் இப்போ 100 பாயிண்ட்டுங்க ப்ரீமியம். இந்த இதில் 100 பாயிண்ட் ப்ரீமியம் நமக்கு ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் தேர்வு பண்ணி ட்ரேட் பண்ணும்போது மட்டும் சர்வே பண்ண முடியும். 2வது, இந்த லாஜிக் மேலே கான்ஃபிடண்டாக இருங்க. மேபி இந்த அப்பர் சைட் பிரேக் அவுட்டில் ஒரு கால் எடுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணிருக்கலாம். ஓகே, ஒன்றும் தப்பு கிடையாது. அது இமீடியட்டாக இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போய் ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, பேண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த இடம் இல்லை மறுபடியும் புட்டுக்கு போகுது, மறுபடியும் காலுக்கு போகுது, சின்ன வால்டைல் ஆகுது அப்படிங்கும்போது லாஜிக்கே இல்லாத கால்ஸு நிச்சயமாக உங்களை கொண்டு போய் எங்கே விட்டுரும், வெளியே எங்கேயாவது இழுத்துட்டு போய் விட்டுரும். ஆனால் இதே வந்து நம்ம இடத்துல ஒரு கால் எடுக்கிறீங்க, ஒரு மைனஸ் லாஸ் போகுதுன்னா இமீடியட்டாக அந்த ஸ்டாப் லாஸ் அந்த லோவை கட் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டு ப்ரைஸில் அந்த லோவை கட் பண்ணுது அப்படின்னா இமீடியட்டாக அது புட்டில் தான் திரும்ப போகுது. இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ப்ரீஃபான வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ அப்போ நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கு, ரேஞ்சும் கொடுத்துருக்கு, அதில் மாற்றம் இல்லை. சரி வாங்க, இதுக்கு அடுத்து வந்து 3வது வேற ப்ரீ மார்க்கெட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3வது ப்ரீ மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து
ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஓவர் வியூன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் ஓவர் வியூன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள். கிட்டத்தட்ட 18,000 பாயிண்ட் வரைக்கும் கீழே மார்க்கெட் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஜஸ்ட்டு அது கமெண்டில் கூட ஒரு நண்பர் பண்ணியிருந்தாப்புல, ஒரு வாரியர், சாத்தியமே இல்லை பாருங்கள், ஹை போகுது பாருங்கள் அப்படின்லாம் காட்ட 25,000 ரீச் பண்ணிச்சுலாம் மெசேஜ் போட்டிருந்தாப்புல. நான் திரும்பவும் சொன்னேன், ஸோ அப்கமிங் டேஸ் ஒரே நாள் நடக்காது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 25லேருந்து 18ன்றது ஒரே நாள் நடக்காது. டேக் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டில் இப்போ வரைக்கும் சேம் செல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நான் எப்பயுமே வந்து அந்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம அலட்டிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஷன் பையர் வந்து எந்த இடத்துல நம்ம ஆப்ஷனில் ப்ரீமியம் கிடைக்கின்றதை மட்டும் தான் பார்க்கணும். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாத்துக்குமே, ஆப்ஷன் பையருக்கான வீடியோ இது. ஸோ ஆப்ஷன் பையராக நீங்கள் இருந்த பட்சத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய லைன்ஸில் வரும்போது மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதில் வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. நிச்சயமாக எமோஷனல் லாஸ் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதே லிக்விடிட்டி ஏரியா, அதாவது வந்து மண்டேவோட லிக்விடிட்டி ஏரியா மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக்கோட ஹைலோ மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். இந்த சப்போர்ட் ரெண்டு இடமும் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. மேபி இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கட் பண்ணதுன்னா நல்லா அப்நார்மல் ப்ரீமியம் கிடைக்கும். அதில் சேஞ்சஸே இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, கட் ஆகுதான்னு முதல்ல பார்க்கலாம். ஓகே, 22,394 அப்படின்ற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, 22,601 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் 2. ஸோ ரெண்டு இடமும் ரொம்ப குரூஷியலான லெவல்ஸ். இதுக்கு மேலே போனால் பை. ஓகேங்களா, ரொம்ப அப்நார்மல் பை ஆகும். ஐ சோல்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஏரியா, ஐ பாட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏரியா அது. சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,093, 21,999 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஒருவேளை இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரெண்டு இடத்துக்கு கட் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் அகைன் வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இடத்துக்கு வந்து கவர் பண்ணாலோ இல்லை பிரேக் அவுட்னாலோ ட்ரேட் எடுங்க, நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இடத்துல ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிடலாம். ஸோ இது நிறைய வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி வந்து இதான் லிக்விட் ஏரியா. ஸோ இந்த லிக்விட் ஏரியாவில் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து இது நம்ம சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து வீக் மூவ் ஆகணும் அப்படின்னு. நியர் மோஸ்ட் 900 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அதாவது 890 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு மார்க்கெட் டோட்டலாக வீக்கில். ஆனால் இது இன்னும் மூவ் ஆகிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 110 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் மார்க்கெட்டு. மேபி அதுக்கு வந்து நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா நிஃப்டி ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு. எங்கே ரீச் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஜோனை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் கட் பண்ணி செகண்ட் லெவலில் கட் பண்ணி தேர்டு அதோட சேம் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அதனால தான் அதோட ப்ரீமியம் கொடுக்க முடியல. அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டியுமே வந்து அந்த 100 பாயிண்ட்டை புட்டில் கொடுக்க முடியாமல் மேலே போயிடுச்சு. ஸோ இதான் ரீசன், புரிஞ்சுங்களா? அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம எப்பயுமே நம்ம வந்து எந்த ப்ரிடிக்ஷனும் கொடுக்குறதில்ல. நம்ம பியூராக வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிலர் வந்து சொல்லலாம், இல்லை நாங்கள் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட்டு இதெல்லாம் பார்த்தா எடுப்போம்னு. நீங்கள் தலைகீழாலும் சரி, சரியா, நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, அதை பற்றி ஒரே கிடையாது. நம்ம இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் ப்ரீமியம் ஆப்ஷனில் கொடுக்கும். மற்ற நீங்கள் எதில் வேணாலும் ப்ராஃபிட் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி நம்ம சொல்ல. ப்ரீமியம் ஆப்ஷனில் கொடுக்கும். மாதத்தில் மொத்தமே 5 ட்ரேடு 10 ட்ரேடு தான் கிடைச்சா கூட அப்நார்மல் ப்ராஃபிட்டு ஒன்றும் இல்லை. காலையில் ஃபஸ்ட் லெவல் நீங்கள் 28ஆம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம லைனில் பிரேக் அவுட்டில் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 50 பாயிண்ட்ஸு. அகைன் வந்து செகண்ட் லெவல் பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ரீமியம் வந்து நான் சொல்கிறது ஓடிஎம்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த மணி விட்டுருங்க, ஓடிஎம் 100 பாயிண்ட். அப்போ 150 பாயிண்ட் நம்ம சர்வதாரணமாக இடத்துல பண்ணுறோம். அப்போ வாரத்தில் 2 சான்ஸ் நம்ம கிடைச்சா போதும், மொத்தமே 2 வாய்ப்பு கிடைச்சா போதும். நம்மளால சூப்பரான ப்ராஃபிட்டு, நம்மளோட ஆக்சுவல் மார்ஜின் வந்து அப்படியே டபுள் ஆயிரும். எப்போ அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்து. ஸோ மற்ற இடங்கள் ட்ரேட் பண்ணாமல் நம்ம இடத்த வர ட்ரேட் பண்ண பழகுங்க, நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ணுவீங்க. புது வாரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். புது வாரியஸுக்கு புரியல என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை அப்சர்வ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ப்ரீஃபான வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இது உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும் தான் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ வரைக்கும் 250 சப்ஸ்கிரைப் மேலே யாருமே ஹைக் ஆகலை. எக்ஸ்பெக்டிங் 10,000 சப்ஸ்கிரைப் வந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய கிவ்அவே கொடுக்குறேன். பார்க்கலாம் எப்படி எவ்வளோ சீக்கிரம் வரேன்னு தெரியல. நான் நிச்சயமாக யோசிச்சிருக்கேன், ஒரு 6 மாதம் போடலாம் வீடியோ. ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து மேற்கொண்டு விஷயங்களை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.